தமிழகத்தை தொட்டா தீயா வந்து பத்திக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. என்ன நிதி உங்களுக்கு கொடுக்கல, 44,000 கோடி எங்க போச்சு பள்ளி கல்வித்துறை கொடுத்தது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேள்வி இருக்காரு. நாய் கொடுத்துச்சு. அதாவது வந்து எப்படி சார், டங்ஸ்டன்னா நீங்க தெரியாம கையெழுத்து போட்டுறீங்க, 10 மாசம் கழிச்சு வந்து அதுக்கப்புறம் சரி மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணுவீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி சமர சிக்ஷால ஏன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கினீங்க? அதெல்லாம் செல்லாது. என்ன செல்லாது? வாங்கின காசு ஜிஎஸ்டி எங்கள்கிட்ட எவ்வளவு காசு வாங்கிட்டு போறீங்க? 90% உங்களுக்கு திருப்பி கொடுத்துறாங்க. ஐயோ கோவிந்தா கோவிந்தான்னு அவன் இல்ல சிபிஎஸ்இ மற்ற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமா இருக்கட்டும், இதுல மாத்திரம் மும்மொழி கொள்கையை ஒத்துப்பீங்க, அரசு பள்ளி குழந்தைகள்லாம் இழிச்சவாய்களான்னு கேக்குறாங்கல்ல சார். உலகம் ஃபுல்லா தமிழர்கள் வெளியே போலியா? ஏங்க தமிழர்கள் இங்க இருக்க தமிழர்கள் என்ன 1.25 கோடி பேரா போயிட்டான். தமிழ்நாட்டை காட்டுல வேற எந்த மாநிலத்துல கல்வி தரம் உயர்ந்திருக்கு? எத்தனை பேர்? 50,000 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க தமிழ்லயே. போன வருஷம் 50,000 போனா 60,000 எவனா போட்டு போறாங்க. ஃபெயில் ஆனது கேக்குறேன். அரசு பள்ளியில படிக்கிற பசங்க மனசாட்சி கல்வி தரம் மனசாட்சி தொட்டுதான் பேப்பர்ல வந்து செய்தி. டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் அண்ணன் காமாட்சி நாயுடு அவர்கள், திமுகவின் மூத்த முன்னோடி, மூத்த அரசியல்வாதி. அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. வணக்கம். வணக்கம். சரி, இப்போ பள்ளி கல்வித்துறை திருப்பி மும்மொழி போராட்டம்னா வெடிக்கும், தமிழகத்தை தொட்டா தீயா வந்து பத்திக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. என்ன நிதி உங்களுக்கு கொடுக்கல, 44,000 கோடி எங்க போச்சு பள்ளி கல்வித்துறை கொடுத்தது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேள்வி இருக்காரு. சமர சிக்ஷால நாய் கொடுத்துச்சு. எந்த நாய் கொடுத்துச்சு? அவர் பதிவு சும்மா போடுவாரா? யாரு? நான் சொல்றது இந்த வருஷம் தான் தர்மேந்திர பிரதான் இப்ப இருக்கிற அந்த சமர சிக்ஷால 2,000 கோடி கொடுக்கலன்றாரு. ஆனா இந்த ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுத்த மிச்சம் 4,000 கோடி எங்கன்னு கேக்குறாரு இந்த சமர சிக்ஷா நிதி மூலமா. அதாவது வந்து எப்படி சார், டங்ஸ்டன்னா நீங்க தெரியாம கையெழுத்து போட்டுறீங்க, 10 மாசம் கழிச்சு வந்து அதுக்கப்புறம் சரி மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணுவீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி சமர சிக்ஷால ஏன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கினீங்க? அப்பவே எங்களால மும்மொழி கொள்கையை ஏத்துக்க முடியாது சொல்ல வேண்டியது தானே? நாங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. சொல்லி அப்புறம் எப்படி கையெழுத்து போட்டு கேக்குறோம்? பணம் கொடுக்கறதுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம்? பணம் கொடுக்கறது அது தப்பாவே இருக்கட்டும். மொழி கொள்கை ஏன் கையெழுத்து போட்டீங்க? மொழி கொள்கைங்கிறது அந்தந்த மாநிலம். சார் கரெக்ட் சார், மொழி கொள்கை அந்தந்த மாநிலம் தான். ஆமா, முதல்ல கையெழுத்து போட்டீங்களா இல்லையா? கையெழுத்து போட்டுட்டு 4,000 கோடி வாங்கி இருக்கிறீங்களா இல்லையா? அதெல்லாம் செல்லாது. என்ன செல்லாது? வாங்கின காசு. ஜிஎஸ்டி எங்கள்கிட்ட எவ்வளவு காசு வாங்கிட்டு போறீங்க? 90% உங்களுக்கு திருப்பி கொடுத்துறாங்க. ஐயோ கோவிந்தா கோவிந்தான்னு அவன் தான் கொள்ளையில போய் பூராத்தையும் கொண்டு போய் ஜிஎஸ்டி கவுன்சில்ல இருந்து என்ன கவுன்சில் முதல்ல 50% குடுத்துறாங்க, அப்புறம் திருப்பி 41% குடுத்துட்டு மொத்தமே 9% தான் நாங்க வச்சுக்கிறோம்னு நிர்மலா சீதாராமன் சமீபத்துல ஒரு பேட்டி சொல்றாங்க. அம்மா பேசுறது பூரா மண்ட புழுகு ஆகாச புழுகு மொத்தமே எங்களுக்கு கொடுக்குறது. உங்களை கேட்டா அவங்கள போய் இல்ல, அவங்கள கேட்டா அவங்கள போய் இல்ல. அப்ப மக்களுக்கு என்னதான் சொல்றீங்க சார்? 60% இல்ல சார், 29. முதல்ல 50%, 29 தான் கணக்கு சொல்லாதீங்க. முதல்ல 50%, 29 ரூபாய் தான், 29% தான் எங்களுக்கு வந்து வருது. 29 ரூபாய் வாங்கணும்னா 91 பைசா திரும்பி போயிடுதுன்றாங்க. அந்த அம்மா பேசுறது எல்லாம் சிதம்பரம் பத்தல அப்படின்னா திருப்பி ஜிஎஸ்டி கவுன்சில்ல போய் பேசுங்க. இதுக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்றாங்க. நீங்க இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கும் மத்திய அரசுக்கு என்ன சம்பந்தம் கேக்குறாங்க. மத்திய அரசு தானுங்க ஜிஎஸ்டி கவுன்சில். இது கவுன்சில் நிதி அமைச்சர் என்ன பண்றாரு, முதலமைச்சர் என்ன பண்றாங்க? ஜிஎஸ்டி கவுன்சில்ல போய் பேச வேண்டியது தானே அப்படின்றாங்களே. அந்த கேள்விகளே என்ன பதில்? நீங்க ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்தா போவே மாட்டேங்கிறாங்க. கிருஷ்ணா இங்க பாருங்க, அங்க போவே மாட்டேங்கிறாங்க. போக சும்மானா அரசியல் மந்திரம் பண்றீங்க. எங்களுக்கு 29 பைசா தருவேன், 40 பைசா 50 பைசா ஊபி கொடுப்பேன், குஜராத்துக்கு கொடுப்பேன். எல்லா மாநிலம் இந்தியான்றது ஒரு நாடு, எல்லாருக்கிட்ட இருந்தா வாங்குறாங்க. வாங்கி யார் யாருக்கு என்னென்ன பதில் இதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க அவங்க. இந்தியாவிலேயே அதிகமான வரி கட்டக்கூடிய 2 மாநிலங்கள் தான் நம்ம இந்தியால. ஒண்ணு மகாராஷ்டிரா, ஒண்ணு தமிழ்நாடு. ரெண்டாவதா நம்ம இருக்கிறோம். அப்புறம் இல்லன்னு சொல்ல அவங்க கேக்குற கேள்விகள்லாம் பதில் அடிக்காம நீங்க மாத்திரம் கேன்டீனுக்குள்ள ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிறுத்துறாங்களே, அதெல்லாம் வைரல் ஆகுது. பாக்கலையா நீங்க? அந்த அம்மா கேள்வி மாத்திரம் கேட்டீங்க, அந்த அம்மா பதில் சொல்ல ஆரம்பிச்சா மாத்திரம் எங்கன்னா போயிடுறாங்க அப்படின்னு. அந்த அம்மா அதாவது நான் ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர், இந்திய அரசினுடைய ஒன்றியத்தினுடைய பைனான்ஸ் மினிஸ்டர். எனக்கு வந்து அந்த அம்மா பேர்ல நல்ல அபிப்பிராயம் சுத்தமா கிடையாது. அவங்க பேசுறது எல்லாமே கருத்தியெல்லாம் தான் சொல்றேன். அந்த அம்மா பேசுறது எதுவுமே சத்திய பிரமாணமா சொல்றேன்.
அந்த அம்மா பார்லிமெண்ட்ல பேசுற பேச்சுக்கள் எதுவுமே உண்மை இல்ல. எல்லாமே நீங்க உங்களுக்கு வேணும்னா இப்ப பார்லிமெண்ட் ஸ்பீச் சிதம்பரம் பேசியிருக்காரு, அதை நீங்க அந்த தொகுப்பை எடுத்து பாருங்க. ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா என்ன வேற ஏதாவது அங்கேயே பதில் கொடுக்குறாங்க. சிதம்பரம் முதல் கொண்டு எல்லாருக்கும் தான் பதில் கொடுக்குறாங்க. பதில் கொடுத்தா ஏங்க இப்படி 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 கைய காட்டினா சரியா போகுமா? அது இந்த கொண்ட வளர்ந்து இப்படி இப்படி மயிறு சிரிப்பு பாத்தீங்களா? இந்த மாதிரி வந்து கேலி கிண்டல் பண்ணலாமா? நான் தான் பைனான்ஸ் மினிஸ்டர், நான் பேசக்கூடாதுன்ற நீங்க தானே வாயை பிடிங்க காய போடுறீங்க. அந்த அம்மா பத்தி உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும். நான் எனக்கு இன்னைக்கு தாவணி போட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்து எனக்கு தெரியுமா? ஆமா, மதுரை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருச்சியில தான் போய் காலேஜ் படிச்சு. சரி, இப்ப திருப்பி மும்மொழி கொள்கைக்கு வரும். உங்க வீட்டு அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நடத்துற திமுக காரர்கள் நடத்துகிற சன்ஷைன் பள்ளிக்கூடமா இருக்கட்டும், இல்ல சிபிஎஸ்இ மற்ற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமா இருக்கட்டும், இதுல மாத்திரம் மும்மொழி கொள்கையை ஒத்துப்பீங்க. அரசு பள்ளி குழந்தைகள்லாம் இழிச்சவாய்களான்னு கேக்குறாங்கல்ல சார். அது ஒன்றிய அரசினுடைய பள்ளிகள், ஒன்றிய அரசு பெர்மிஷன் மேல நடக்கிறது. இது மாநில அரசு. முடிஞ்சா ஒரு சட்டம் ஏற்று, எல்லாத்துக்கும் சட்டம் ஏற்றுறீங்கல்ல. நாங்க வந்து எங்களுடைய மாநிலத்துல சிபிஎஸ்இ பள்ளியில கூட எங்களால வந்து நாங்க வந்து தமிழை தவிர வேற எதையும் நடத்த விட மாட்டோம். உங்களால ஏன் வந்து தீர்மானம் போட முடியல? பாருங்க, அங்கேயும் தமிழ் கம்பல்சரி. நவோதயா பள்ளியை உள்ள விட்டீங்களா? உள்ள விடல. இல்ல அந்த அளவு உங்களுக்கு கட்ஸ் இருக்குது இல்ல? இப்ப இருக்கா இல்லையா? அதே போல தனியார் பள்ளியிலயும் நாங்க வந்து இந்திய படிக்க விட மாட்டோம் சொல்ல வேண்டியதானே? தனியார் பள்ளியில் இந்திய படிக்க விட மாட்டோம் நாங்க இப்பயும் சொல்லலைங்க. யார் எந்த நாய் சொல்லுதுங்க? அப்ப இந்தி திணிக்கிறாங்கன்றீங்கல்ல, எங்க திணிக்கிறாங்கன்னு சொல்லணும்ல. பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஹிந்தி வந்து நாங்க வந்து இருமொழி கொள்கைங்கிறது நேத்து இன்னைக்கு இல்ல. நேரு காலத்துல இருந்து 1964 நம்ம இந்தி 65 இந்திய போராட்டத்துல நான்லாம் தியாகி சிறைக்கு போயிட்டு வந்தவன். அன்றைய காலத்துல அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, இந்தியை வந்து ஏற்றுக்கொள்ளும் வரை ஆங்கிலமும் தமிழும் இருக்கும், இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கும் தான் போட்டாங்க. இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து ரொம்ப ஓவரா வந்து இப்ப வந்து பேசுறாங்க. நான் என்ன கேக்குறேன், ஹிந்தி படிச்சுட்டா மாத்திரம் வேலை கிடைச்சதா? ஹிந்தி படிச்ச மாநிலத்துல இருந்து அத்தனை பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தானே வந்து வேலை பாக்குறான். கிட்டத்தட்ட நெருக்கி இப்போ உலகம் ஃபுல்லா தமிழர்கள் வெளியே போலியா? ஏங்க, தமிழர்கள் இங்க இருக்க தமிழர்கள் என்ன 1.25 கோடி பேரா போயிட்டான். நீங்க வெளியில எவ்வளவு தமிழர்கள் இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது. இங்க பாருங்க, உலகம் ஃபுல்லா தமிழர்கள் இருக்காங்க. இங்க பாருங்க, உலகம் பூரா இருக்கான். தமிழ் மொழி எவ்வளவு பெரிய இதுல ஆபீஸ்ல எவ்வளவு பெரிய இடத்துல இருக்காங்க சார். இங்க பாருங்க, தமிழ் மொழிங்கிறது வந்து உலக மொழி, சரியா? அதனால உலகம் பூரா தமிழ் மொழி தான். 5வது கிளாஸ் வரைக்கும் இந்த சமர சிக்ஷால 2வது மொழி தமிழ் தான் அப்படின்றாங்களே. எங்கேயுமே வந்து நாங்க வந்து திணிக்கல, எந்த மொழியை வேணா கத்துக்கலாம் தான் சொல்றோம். மும்மொழி கொள்கைன்றதே அதுதான். எங்களுக்கு மும்மொழி. ஏன் தெலுங்கு எடுத்துக்க கூடாதா? ஏன் வந்து மற்ற மொழியில எடுக்க கூடாதா? ஹிந்தி மேல மாத்திரம் ஏன் உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி கேக்குறாங்க? சார், ஹிந்தி மேல காழ்ப்புணர்வு இல்ல. இப்ப எங்க வீட்டுல எடுத்துட்டேன்னா, என் பேத்தி என் பேரன் எல்லாம் வந்து செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் எடுத்திருக்காங்க. தமிழுக்கு அடுத்து பிரெஞ்சு இல்ல, தமிழ், ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி 3 பாடமும் எடுத்திருக்காங்க. அங்க மும்மொழி கொள்கை தான் இருக்குது. அது இப்போ சென்ட்ரல் ஸ்கூலு, சரியா? ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இன்னைக்கு 80% படிப்பு வந்து இன்னைக்கு பூராமே வந்துருச்சு ஹிந்தி. இது அரசு பள்ளிகள்ல தான் நம்ம பேசுறோமே தவிர, அரசு குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வர்றதே பெரிய பாடு. அத வர வைக்கிறதுனா சார் நம்ம அரசு நடத்துறோம். அரசு அதுக்காகத்தான் வருது. அப்ப இது போல வந்து நம்ம நிறைய நவோதயா பள்ளிகளா இருக்கட்டும், இல்ல மத்த வந்து பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சி திட்டங்கள் இருந்தாதானே இதெல்லாம் வந்து இப்ப அரசு பள்ளியை தேடி குழந்தைங்க வரும். நீங்க வந்து நான் எதையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா எப்படி குழந்தைகள் வரும்ன்ற கேள்வி வைக்கிறாங்களா இல்லையா? தமிழ்நாடு கல்வித்தரம் உயரணும்னு கேக்குறாங்க. இருங்க, கல்வித்தரம் இந்தியாவை தமிழ்நாட்டை காட்டுல வேற எந்த மாநிலத்துல கல்வித்தரம் உயர்ந்திருக்கு? எத்தனை பேர்? 50,000 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க தமிழ்லயே. போன வருஷம் 50,000 போனா 60,000 எவனா போட்டு போறாங்க. ஃபெயில் ஆகுது கேக்குறேன். அரசு பள்ளியில படிக்கிற பசங்க மனசாட்சி எங்க கல்வித்தரம் இருக்கு? மனசாட்சி தொட்டுதான் பேப்பர்ல வந்து செய்தி வாஸ்தவம் தாங்க. நான் சொல்றத கேளுங்க. இன்றைக்கு வந்து கண்டினியூவா நாகர்கோவில் மாவட்டத்தை சேர்ந்த 2 பேர் தான் இன்னைக்கு அட்டமிக் பவர்ல அவங்கதான் கண்ட்ரோல். அவருக்கு வந்து ஹிந்தி தெரியாம இருக்காரு. அப்ப இப்ப கத்துக்கிட்டாருல, அதுக்கப்புறம் கத்துக்கிட்டாரு, களவாணித்தனம் பண்ணாரு. நீ இப்ப அவர்கிட்ட கேளுங்க, ஹிந்தி வேணுமா வேணாமான்னு. வேணும்னு நம்ம கல்வி கொள்கை, நம்மளுடைய கல்வியை கத்துத்தான் இன்னைக்கு எல்லாம் உலக நாடு பூரா போய். ஆமாயா, அன்னைக்கு கல்வி தர வேற
இன்னைக்கு இருக்கிற கல்வித்தரம் மட்டமா ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அவன் சொல்றவனுக்கு சொல்லி இந்த 4 வருஷத்துல குறிப்பா அது 4 வருஷத்துல எல்லாமே நாசமா போச்சு, எல்லாமே நாசமா போச்சுன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா? நாங்க ஒத்துக்கிடல. உங்க மாதிரி ஆளுங்க தான் பேசுறீங்க. நான் ஏன் பேசுறேன்? கல்வி தரம் உயர்ந்திருக்கு, கல்வி தரம் உயர்ந்திருக்கு. கொண்டு சொல்றேன். இன்ஜினியரிங் படிச்சு வெளியே போறாங்க, பாதி பேர் வேலை கிடைக்காத காரணமே இங்க இருக்கிற கல்வித்தரம் மட்டமா இருக்குது. ஆளுநரா அவர்? இந்த ஆளுநர் இல்லாம யாரு? இங்க பாருங்க, அவரே ரிட்டையர், அவர் வேந்தர், அவர் பல்கலைக்கழகம் வேந்தர் தான். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அவர் தான் பொறுப்பு. ஏன் பொறுப்பு? அவரு ஏன் பொறுப்பு? மாநில சட்ட ஒழுங்குக்கும் ஆளுநருக்கு என்னங்க பொறுப்பு? மாநில சட்ட ஒழுங்கு பார்க்க வேண்டியது முதலமைச்சரா ஆளுநரா? காலேஜுக்குள்ள நடந்த யூனிவர்சிட்டிக்கு யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அந்த யூனிவர்சிட்டியில நடக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்கு யார் பொறுப்பு? சட்டம் ஒழுங்கு நமக்கு போக முடியாது. அவங்க அந்த சட்டம் ஒழுங்குலாம் யார் பொறுப்பு? சார், சட்டம் ஒழுங்கு ஒரு கல்லூரியோ அல்ல ஒரு யூனிவர்சிட்டியோ அது விசி காவல்துறை வரணும்னு லெட்டர் கொடுத்தா தான் காவல்துறை போகும். இப்ப நான் காலேஜ் செக்ரட்டரியா இருந்தேன், காலேஜ்ல ஏதாவது தாராளம் நடக்குதுன்னா போலீஸ் நேரடியா வராது, கேட்ல தான். சாராயத்தை கட்டா சாராயம் வித்தன்னுறீங்க, காலேஜ்னா காலேஜ்ல நீங்க வைக்காத பதவி எதுதான்? உண்மையிலே இது ஒரு ஜாலியாக முறை கடைசியில முடிக்கலாம். வேலையும் பார்த்துட்டேங்க, நான் பார்க்காத வேலை ஒண்ணுதான், இதுக்குதான் போகல, எல்லா வேலையும் பார்த்தாச்சு. சரியா? சரி சரி, கடைசியா இந்த ஒரு வருடம் தான் இருக்கு, அதுக்குள்ளயாவது இந்த நிலைமைகள் மாறுமா சார்? மீண்டும் நாங்க ஆட்சியை பிடிக்கணும்னா ஆட்சி பிடிச்சிருவீங்க, அது வேற விஷயம். இங்க இருக்க சட்டம் ஒழுங்கு, சாராயம், போதை பொருள் எல்லாம் ஒழிச்சிட்டோம். 80% 80% ஒழிப்பீங்க, ஒழிச்சாச்சு. 80% மிச்சம் இருக்குதுன்றாங்க. இல்ல, 80% ஒழிச்சாச்சு. இருக்கிறது 20% இந்த மாதிரி மொபைல்கள் இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு வருது. நாங்க ஆப்பிள் தொழிற்சாலை இங்க மொபைல்லே போத வைக்கிறாங்க. இருங்க சார், ஆப்பிள் தொழிற்சாலை இங்க கொண்டு வரும்போது வெளிநாட்டுக்காரன் அமெரிக்காக்காரனுக்கு சங்க அடிக்கிறாருன்னு சொல்லி பேசினானுங்க. இன்னைக்கு 1,57,000 கோடிக்கு நம்ம மொபைல் இங்க சென்னையில உற்பத்தி ஆகிற நம்மளுடைய ஆப்பிள் மொபைல் சேல் ஆயிருக்கு. அப்ப உலக நாடுக்கு ஏற்றுமதி ஆயிருக்கு. அப்ப நமக்கு எவ்வளவு அந்நிய செலவாணி கிடைச்சிருக்கு பாருங்க. அதனால நாங்க தொலைநோக்கோட தான் எங்க முதலமைச்சர் எல்லா திட்டங்களையும் போடுறாரு. அது கொஞ்சம் சில இடங்கள்ல தவறுதல் நடக்குது, சில இடங்கள்ல அதை சரி பண்ணிக்கிறோம். உங்களுடைய கேள்விகள் இந்த பக்கம் இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் வருது உங்க கேள்வி. சரிங்கய்யா, இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.